பிரிஞ்சு வந்திருக்கு. ஊற வச்சது நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து நம்ம மசாலாவோட கலந்துக்கலாம். எண்ணெய் அவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படியே லைட்டாக வணக்கி விட்டோம். இந்த ஆவியில் ஆல்ரெடி நல்லா எத்தனை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்? 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே அதோட சாஃப்ட்னஸ் வந்துடும். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெயில் வதக்கி 2 கலர் கலரி வைப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வெந்துடும். பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றிடலாம். அரிசி நம்ம கையால் அளந்து போடும்போது தான் அந்த கை ருசி வரும். கை ருசியும் வரும், அளவும் நம்மளுக்கு தெரியும். சேச்சி அரிசி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சேச்சி. தெரியுதா இல்லையா? இந்த அம்மா எவ்வளோ இங்கே பாருங்க. எனக்கு இது ஏன் தெரியுமா? நம்ம நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதையும் வலிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சாமி வருவாங்க. அதுதான் இதில் தான் வேஸ்ட்டு பண்ணுறதுல தப்பு. இதை உருவாக்குறதுக்கு 6 மாதம் கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி நம்ம அளந்து வச்சதில் கொஞ்சமாக சிக்கனுக்காக ஊற்றணும். இப்போ அதில் இருக்க பேலன்ஸ் ஊற்றிருக்கோம். நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம நார்மல் சாப்பாடு அரிசியில் தான் பண்ணுறோம். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. மல்லி இலையே விதறி விட்டுடலாம். புதினா பர்மன். ஓகே ஓகே அப்படியே போடுங்க. லைட்டாக கொதி வருது. இதிலே நம்ம மூடி வச்சு எடுத்துடலாம். போதும். ஓகே கொஞ்சம் கேப்பில் ஓகே க்ளோஸ். ஓகே இனி பிரியாணி விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் எடுத்துட்டா நீ வச்சு ரொம்ப எடுக்கும். இல்லை எடுக்க வேணாம். சும்மா லைட்டை தூக்கி மட்டும் விடு. அவ்வளோதான், விசில் போயிடுச்சு. ஓப்பன். கை கம்மி. இரு அது இழுக்கும் போது மேலே எடு. மேலே விசில் தூக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். இப்போயும் இப்போ அப்படியே ஓப்பன். இதை விட்டுடி அதை பிடிச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணன்ற. இந்த கையில் அதை பிடிச்சிட்டு இந்த கையில் அதை ஓப்பன் பண்ண. அப்படியா? அப்படிதான் பண்ணணும். ஓகேவா? கையில் பட்டுற போது சரிச்சு எடு. கவரே வரல. சிம்பிள் சிக்கன் பிரியாணி. இரு நெக்ஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைமா?